Taste the Daily. அண்மை செய்தி. பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க இயலாத அலங்கோல ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து. உயர்கல்வித்துறை மற்றும் பல்கலைக்கழகங்களில் நிர்வாக அவலங்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க இயலாத அலங்கோல ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு கண்டனம் தெரிவித்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் 2021 நிறைவேற்ற முடியாத 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அளித்து பின்புற வாசல் வழியே ஆட்சியை பிடித்து விளம்பர ஆட்சி நடத்தி வரக்கூடிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் கீழ் உள்ள உயர்கல்வித்துறையினுடைய நிர்வாக திறமையின்மையால் பல்கலைக்கழகங்களும் அரசு கல்லூரிகளும் கடுமையான பின்னடைவை சந்தித்து வருகின்றன என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பணியிடங்கள் காலியாக இருக்கும் அவலம் ஏற்பட்டிருப்பதாகவும், பேராசிரியர்களுக்கு ஊதியமின்மை, பணி நிரந்தரமின்மை, நிதி பற்றாக்குறை, முறைகேடுகள் மற்றும் மாணவர் சேர்க்கை குறைவு போன்ற முக்கிய காரணங்களால் தமிழக உயர்கல்வித்துறை சீரழிந்து உள்ளது என்று கல்வியாளர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் என்று தெரிவித்திருக்கிறார். துணைவேந்தர் நியமனங்கள் தாமதப்படுவதால் அண்ணாமலை பல்கலைக்கழகம், அதே போன்று சென்னை, மதுரை, காமராஜர், பாரதியார், பாரதிதாசன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவிகள் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் முதல் 2 ஆண்டுகள் வரை காலியாக உள்ளன. தேவையற்ற வழக்குகளுக்கு உச்ச நீதிமன்றம் சென்று இந்தியாவிலே சிறந்த வழக்கறிஞரை கொண்டு வாதாடும் இந்த விளம்பர மாடல் அரசு தமிழக இளைஞர்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் உயர்கல்வித்துறையுடைய வழக்குகளை ஏன் முடிக்க இயலவில்லை என்றும் கல்வியாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் என்று தெரிவித்திருக்கிறார். 2 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. நிதி பற்றாக்குறை மற்றும் ஊதிய பிரச்சனைகளால் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 2 ஆண்டுகளாக பேராசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் நியமன முறைகேடுகள் மற்றும் ஊதிய பிரச்சனைகள் குறித்து புகார்கள் எழுந்துள்ளன என்று குற்றம் சாட்டியுள்ளார். மகளிர் ஆய்வு மையம் உள்ளிட்ட பல இடங்களில் 6 மாதங்களுக்கு மேல் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை. தற்போது சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் மற்றும் ஊழியர்களுக்கு கடந்த மாதம் சம்பளம் இதுவரை வழங்கப்படவில்லை என்று போராடி வருவதாக செய்திகள் வந்துள்ளன என்று தெரிவித்திருக்கிறார். 160 அரசு கல்லூரிகளில் சுமார் 8000க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக காலியாக உள்ளன என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆய்வக உதவியாளர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களும் பல்லாயிரக்கணக்கில் காலியாக உள்ளன. இதனால் கல்வித்தரம் பாதிக்கப்பட்டுள்ளது. படிக்கும் மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த நிலையில் பாரதிதாசன் மற்றும் பாரதியார் பல்கலைக்கழகங்களில் முனைவர் பட்டம் பெறுவதில் முறைகேடுகள் நடைபெறுவதாக ஆய்வாளர்கள் புகார் அளித்துள்ளனர் என்ற செய்திகள் தெரிவிக்கின்றன என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். நிர்வாக பிரச்சனைகளால் மாணவர் சேர்க்கை 2024-25 கல்வியாண்டில் கடுமையாக குறைந்துள்ளது. தற்போது இயங்கி வரும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுடைய நிர்வாகம் செய்ய இயலாத நிலையில் பல கல்லூரிகள், பல பாடப்பிரிவுகள் மாணவருடைய சேர்க்கை குறைந்துவிட்டது என்று அந்த பாடப்பிரிவுகளையே மூடிக்கொண்டிருக்கக்கூடிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு நிதி பற்றாக்குறை என்று பல்கலைக்கழகங்களுக்கு நிதி ஒதுக்காத இந்த அரசு தமிழக மக்களை ஏமாற்றும் விதமாக தனது தந்தையின் பெயரால் ஏதாவது ஒரு கல்விச்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக திருவாரூரில் புதிய பல்கலைக்கழகம் திறக்கப்படும் என்று 4 ஆண்டுகளாக தூங்கிவிட்டு ஆட்சியினுடைய கடைசியில் புதிய கல்லூரி திறக்கப்படும் என்று விற்று விளம்பரம் செய்யும் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலினுடைய கூற்றை தமிழக மக்கள், மாணவர் சமுதாயம் நம்ப தயாராக இல்லை என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சுமார் 50% மேல் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாத சூழ்நிலையில் நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள பல்கலைக்கழகத்திற்கும் கல்லூரிகளுக்கும் எப்படி பேராசிரியர்களை நியமிக்கும் என்று கல்வியாளர்களும் பெற்றோர்களும் குறிப்பாக மாணவர் சமுதாயத்தினரும் கேள்வி எழுப்புகின்றனர் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய உயர்கல்வி மாணவர்களுடைய திறனை மேம்படுத்த வக்கில்லாத பொம்மை முதலமைச்சர் நான் முதல்வன், தமிழ் புதல்வன் என்று விற்று விளம்பரம் செய்வதால் மட்டும் மாணவர்களுடைய கல்வி மேம்படாது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரிகள்,
5 வேளாண் கல்லூரிகள், 7 சட்டக் கல்லூரிகள், 21 பாலிடெக்னிக் கல்லூரிகள், 4 பொறியியல் கல்லூரிகள், 5 கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், 40 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் துவங்கப்பட்டு அகில இந்திய அளவில் உயர்கல்வியில் 2030 அடைய வேண்டிய இலக்கை தமிழகம் 2010-20 ஆண்டில் கல்வியாண்டிலேயே அடைந்தது என்று பெருமிதத்தோடு தெரிவித்திருக்கிறார். மேலும் கொரோனா பெருந்தொற்றின் போது மாணவர்கள் கல்வி கற்க இயலாத சூழ்நிலையில் உயர்கல்வி மாணவர்களுக்கு விலையில்லா 2GB டேட்டா கார்டு வழங்கி ஆன்லைன் கல்வி முறையை அறிமுகப்படுத்தி மாணவர்கள் தொடர்ந்து கல்வி பணியை பயின்றிடவும் ஆல் பாஸ் என்ற அறிவிப்பை வெளியிட்டு மாணவருடைய கல்வி இடைநிற்றலை தடுத்து நிறுத்தியது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அம்மாவின் அரசு என்று பெருமிதத்தோடு தெரிவித்திருக்கிறார். இதனால்தான் கொரோனா பெருந்தொற்றின் போது உயர்கல்வி சேர்க்கையில் இடைநிற்றல் தமிழகத்தில் நிகழவில்லை என்று கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு அவர்கள் படிப்பு முடிந்தவுடன் தகுதிக்கேற்ப அரசு மற்றும் தனியார் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை உண்டாக்கும் வகையில் நான் சட்டமன்றத்தில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் வலியுறுத்தியதாவது காலியாக உள்ள லட்சக்கணக்கான அரசு காலி பணியிடங்களை நிரப்ப உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாணவர்களிடையே தொடர்ந்து படிக்கும் ஆர்வத்தை அதிகரிக்க வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விடியா திமுக ஸ்டாலின் மாடல் விளம்பர அரசு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் உயர்கல்வித்துறை நிர்வாக சீர்கேட்டாலும் நிதி பற்றாக்குறையாலும் துணைவேந்த நியமனங்கள் தாமதத்தினாலும் காலி பணியிடங்களை நிரப்பாததாலும் பிற காரணங்களாலும் உருகுலைந்துள்ளது என்றும் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் நியமித்து வழக்கு விசாரணையை துரிதப்படுத்தி துணைவேந்தர் பதவிகளை உடனடியாக நிரப்பிடவும் அதுவரை தற்காலிகமாக சிறந்த கல்வியாளர்கள் மற்றும் வல்லுநர் குழுவை நியமித்து உயர்கல்வி மற்றும் நிதி மேலாண்மையை மேம்படுத்த வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு ஏற்ப நம் மாணவ செல்வங்கள் அழியாத கல்வி செல்வத்தை கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள் என்னும் ஆசான்கள் என்று அவர்களுக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தெய்வங்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய வேளையில் இந்த விளம்பர மாடல் ஆட்சியாளர்கள் இறங்கியுள்ளது மன்னிக்க முடியாத குடும் செயல் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தன்னலமில்லாத அறிவை அள்ளி வழங்கும் ஆசிரியர் பெருமக்களுடைய எரியும் வயிறு இந்த ஆட்சியாளர்களை சுட்டரிக்காமல் விடாது என்று எச்சரிக்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.